சொல்ல மாட்டேங்கிற, யாரையோ சொல்ற. சரி, விஜயோ அல்லது சூர்யாவையோ அவங்கெல்லாம் போய் கேட்போமே, அவங்கெல்லாம் போய் கேட்டு பார்க்கலாமே. அவங்க யாரை சொல்லுவாங்க? அவங்க பேரண்ட்டை தான் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க பேரும் புகழோட கோடியில் இருக்கிறாங்க. நாம இப்படி சினிமாக்காரர் சொல்லிட்டு நாம தெருக்கோடியில் இருக்கிறோம். புரியுதா? ஸோ இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அவ்வளோதான். ஏன் ஹீரோவை உங்கள் அப்பா அம்மாவை ஏற்றுக்க மாட்டியா? இங்க பாருங்க, உன் உசுருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா தான் உசுரை கொடுத்து காப்பாற்றுறது யாரு? அப்போ அவங்க தானே ஹீரோ. இவங்களாம் சினிமாவில் நடிக்கிறது சும்மா டம்மி ஹீரோ. ஆமாம், புரியுதா? அதனால் எப்பயுமே எந்த திரைப்படங்கள் பார்த்தாலும் நம்ம தன்னுணர்வோடு தான் திரைப்படத்தை பார்க்கணும். அவங்கள மாதிரியே வந்து கையில் பச்சை குத்திக்கிறது, அவங்கள மாதிரியே தலைவாடுறது, அவங்கள மாதிரியே வந்து கழுத்தில் கண்ட கருமத்தில் மாட்டிக்கிறது, பேண்ட்டை நல்லா இருக்கிற பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிறது, தலையில் கூகுள் மேப்பே காட்டுறது அந்த நடிகை மாதிரி இந்த நடிகை மாதிரி. ஏன் உங்கள் அம்மா மாதிரி தலை சிவன் நினைங்க, உங்கள் அப்பா மாதிரி வீரமாக இருக்குன்னு நினைங்க, கடுமையாக உழைக்குன்னு நினைங்க. உங்கள் உலகத்தில் யார் அழகுன்னு கேட்டால் உங்கள் அம்மாவை சொல்லுவீங்களா இல்லை சினிமா நடிகை சொல்லுவீங்களா? அம்மா தானே, எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா தானே அழகு. ஆமாம், அதை விட பெரிய அழகு யார் இருக்கிறா? ஹீரோவே அப்பா தான், அம்மா அப்பா தான் ஹீரோ, அவங்க தான் அழகு. புரியுதா? அதனால் எப்பயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு படத்தில் நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், தெரிஞ்சுக்கங்க. அந்த படத்தில் உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா, அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து ஒரு ஆசிரியர், அந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா யாராவது மதிப்பாங்களான்னு பாருங்கள், மதிக்கவே மாட்டாங்க. அந்த படத்தில் முத காட்டும் போதே அவர் சாராயம் குடிச்சிக்கிட்டு அப்படியே சிகரெட்டோட நைட்டு தூங்கிட்டு இருப்பார், விடிய விடிய நைட்டு பூரா சாராயம் குடிச்சிட்டு. புரியுதா? அவர் எனி டைம் சாராயத்தில் தான் இருப்பார். அவரை பார்த்துட்டு எல்லாரும் மோஸ்டர் அப்படிங்கிறாங்க படத்தில். புரியுதா? உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு வாத்தியார் இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்குள்ள விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. நீங்க வந்து அவர் தான் எங்க மாஸ்டர் மீங்களா சொல்லுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அப்ப தண்ணி அடிக்கிறவங்கள, தம் அடிக்கிறவங்கள, கெட்ட பழக்கத்துக்கு ஈடுபடுறவங்கள வீரனாகவும் ஒழுக்கமானவங்களாகவும் ஹீரோவாகவும் காட்டுறாங்க. நீங்க சைக்காலஜியில் உங்களை அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? எனக்கு பிடிச்ச நடிகர் சினிமாவில் ரெண்டே பேர். ஒன்று எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், இப்போ இருக்க ராமராஜன் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவங்க சினிமாவில் சிகரெட் குடிச்ச மாதிரி சாராயம் குடிச்ச மாதிரி நடித்ததே கிடையாது. கோடி ரூபா கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்னு இப்போ வரைக்கும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற நடிகர் ராமராஜன் சார் சினிமாவில் சாராயம் குடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற நடித்ததே கிடையாது, நடிக்கவும் மாட்டாங்க. எம்ஜிஆர் நடித்ததே கிடையாது. புரியுதா? அப்போ உண்மையானவங்களை தான் நாம் என்னன்னு சொல்லணும், ஹீரோன்னு சொல்லணும். அப்பா அம்மா, அதே மாதிரி டீச்சர்ஸ், பெரிய பெரிய நம்ம நாட்டுக்காக நல்லது